சமயங்களின் பெயரால், நிறத்தின் பெயரால், மொழியின் பெயரால், திறமைகளின் பெயரால் பாகுபாடுகள் நிறைகின்றதோ அங்கே கடவுள் சுதந்திரமாக செயல்பட முடியாது. அங்கே மனித தலையீடு அதிகமாக இருக்கும். அழிவும் ஏக்கமும் அதே நேரத்திலே வளர்ச்சி நிலையும் குன்றி போகும். அதே நேரத்திலே இந்த சாதி சமய நிற பால் பாகுபாடோடு வாழக்கூடியவர்கள் கடவுளை அப்பா என்று அழைக்கக்கூடிய உரிமையை கூட இழந்து விடுகிறார்கள். அப்படி என்றால் என் உடன் வாழக்கூடிய எல்லாரையும் நான் சகோதரனாக சகோதரியாக பார்க்கக்கூடிய அந்த நல்லுலகை படைக்க மரியா கனவு கண்டார். அந்த நல்லுலகின் கனி நம் வழியாக இந்த சமூகத்திலே அரங்கேற வேண்டும் என்று அவர் ஆவல் கொள்கின்றார். பூண்டு எண்ணெய் அதை நம்மை நோக்கி வேண்டுகின்றார். அப்படி என்றால் முதலாக அவர் நன்மை செய்ய விரைந்தோடி கொண்டிருந்தார். இரண்டாவது, இந்த சமூகம் நல்லுலகமாக மலர வேண்டும் என்று கனவு கண்டார். மூன்றாவதாக இன்னொரு எழுத்து இருக்கிறது, அது அவர் நம்பிக்கையில் நிலைத்தார். யோவான் நற்செய்தி 2வது அலகு 1 முதல் ஒரு நிகழ்வை பார்க்கின்றோம். இயேசுவும் மரியாவும் அவருடைய சீடர்களும் கானாவிலே திருமண இல்லத்திற்கு செல்கின்றார்கள். அங்கே ஏற்பட்ட பிரச்சனை நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எல்லாரும் அந்த பிரச்சனை தெரிந்த பொழுதும் நான் என்ன செய்ய,